கிருபையால் காத்தின தயவினால் ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால் மீட்டினி ரத்தத்தால் தூக்கினி இரக்கத்தால் மீட்டினி ரத்தத்தால் தூக்கினி இரக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவம் செய்தேனோ தெரியல என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என் ஆசை நாயகா இனிய மனவாளா ஆசை நாயகா இனிய மனவாளா எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ. ஸ்தோத்திரம். சரி, 14வது நாள் ஏசப்பா கிட்ட நம்மளை ஊழியக்காரங்க கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. ஆமேன். அவருடைய கிருபையினால் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நல்ல அருமையான ஒரு ஆராதனையை ஒவ்வொரு நாட்களும் நம்ம சபை செய்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமேன். இது ஒரு நிழலாட்டம், ஒரு ஆராதனை. இது ஒரு நிழல். நிஜம் எங்கே தெரியுமா? பரலோகத்தில் தான் என்ன பண்ண போகிறோம்? இடைவிடாமல் கர்த்தரை என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், கர்த்தரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், இங்கே நாம் ஆராதிக்க பழகிட்டோன்னா அங்கே நாம் என்ன, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் 14 நாள் 14 விதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிடலாமா? அப்போது யோசிச்சு பாருங்களேன். இந்த 14 நாள் வந்தீங்களே, உங்களோட கூட 14 நாளும் நான் வந்தவங்க எத்தனை பேர் மிஸ் பண்ணாமல்? சரி, ஓகே 14 நாள்லாம் நீங்கள் இருந்தீங்களே தம்பி. ஓகே, மியூசிக் கொஞ்ச நேரம் நிறுத்திக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 14 நாளில் ஆண்டவர் உங்களோட கூட என்ன பேசினார்? இணைப்பு. ஓகே, தலைப்பை சொல்லிட்டார் இணைப்புன்னு. சரி, ஓகே, வெரி குட். சரி, 14 நாளில் வேறு யாராவது ஒரு இணைப்பில் நிறைய இருக்குல்ல, ஒரு பிரசங்கத்தில் எல்லா வார்த்தையும் உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார் என்றால் இல்லை, ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோட கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் இடைப்பட்டிருப்பார். சீமோன் பேதுருவை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் பாருங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? பேசியிருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பேசுகிற காரியங்களை கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும், பார்க்கணும், எழுதணும். கேட்குறோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? பார்க்குறோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? நம்ம மறந்துடுவோம்ல. அதனால தான் சபைக்கு வரும் பொழுது நாம் பேனா அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள். இந்த 14 நாள் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்தார், அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த பொக்கிஷமான உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் வெளிப்படும். ஸோ அதை நீங்கள் தியானிக்க தான் இந்த பால்கோவா இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வாயில் போட்டு உடனே முழுங்கிட்டுன்னு வச்சிங்களேன், தெரியாது. கொஞ்சமாக அதை ருசி பார்க்குறவங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க, அதோடைய டேஸ்ட். அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென்.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் ருசிக்கிறவர்கள் தான். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ருசி பார்க்க பழகிவிட்டீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமாவுக்கு அது எப்படி இருக்குன்னா அது இன்பமாக இருக்கும். ஆமேன். உங்கள் ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இன்பமாக. அதான் வேதம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி. ஆமாம், ஆத்துமா வாழ்கிறதுக்கு உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேத வார்த்தை. ஆமேன். இதை சுவைக்கும் பொழுது இந்த வார்த்தை இந்த ஆத்துமாவுக்கு எப்படி என்ன தரும்? இன்பத்தை தரும். ஆமேன். அந்த இன்பத்தினால உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இணைத்து இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ இன்னுமாய் நம்ம என்ன பண்ண போகிறாரு? இன்றைக்கும் இணைக்க போகிறார், இனி வருகிற நாட்களும் இணைக்க போகிறார் கர்த்தர். ஒவ்வொரு நாட்களும் விசேஷித்தமான காரியங்களை கர்த்தர் ஏசப்பா நம்முடைய சபைகளை கொடுத்து வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சக விசுவாச அவர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த இயேசுவோடு கூட இணைகிறதான இந்த தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை உன்னத பாட்டு. எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கிக்கு அதுக்கு அடுத்த அதிகாரம் உன்னத பாட்டு, 1வது அதிகாரம், பக்கம் 801 பழைய ஏற்பாட்டில் இருக்கு. 8வது வசனத்தை வாசிங்க. மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களின் கூடாரண்டங்களிலே உன் நாட்டுக்குட்டிகளை மேயவிடு. சரி, இங்க கவனிங்க. இந்த உன்னத பாட்டு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், அன்பினால் எழுதப்பட்ட ஒரு கடிதம். அன்பினால் எழுதப்பட்ட ஒரு கடிதம். அப்போது நேசருக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் அவரை நேசித்தவர்களுக்கு இடைப்பட்ட உறவை குறிக்கிறதான பாடல் தான் இது உன்னத பாடல். இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானிக்கும். ஃபஸ்ட்டு வசனத்தையும் நீங்கள் வாசின்னு வச்சிங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். வாசிங்களா? சாலமன் பாடின உன்னத பாட்டு கவனிங்க. அவர் தமது வாயின் முத்தங்களினால் என்னை முத்தமிடுவாராக. அப்போ இந்த வார்த்தையிலே என்ன இருக்கு? அவருடைய நேசம். அடுத்தது சொல்றாரு, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும். ஆமாங்க. அப்போ அந்த அன்பை மணவாட்டியாகிய திருச்சபை மணவாளனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அப்போ மணவாளனுடைய அன்பை இந்த மணவாட்டியாகிய திருச்சபை என்ன பண்ணும்? மணவாளன் யாரு? ஆமா, ஏசப்பா தான். யாரு? நாமெல்லாம் யாரு? ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நாம் மணவாட்டிகளாய் திருச்சபைகளாக இருக்கிறோம். நம்முடைய சபையில் கூட என்னையா நடக்குது? மணவாட்டியா, மணவாட்டி எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் என்னைக்கு நடக்குதுங்கய்யா? புதன்கிழமை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதுபோல் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறேன்னா, நீங்களும் நானும் நேசருடைய அன்பிலே இணைய வேண்டும். ஆமேன். இன்றைக்கு என்ன தலைப்புனா, மந்தைகளின் காலடிகளை தொடர்ந்து போய். மணவாட்டியாகி திருச்சபையே, மந்தையின் காலடிகளை நாம் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து போய் மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையிலே உன் நாட்டிக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய விடுவாயாக. அப்போ பிரதானமான மேய்ப்பன் அவர் எப்படி போனாரோ அவருடைய பாதையில் நீங்களும் நானும் போகும் பொழுது, இப்போ இந்த திருச்சபைக்கு அருமையான ஒரு போதகரை கொடுத்து அவர் மேய்ப்பர்களின் கூடாரண்டங்க அண்டையில் நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் என்ன பண்ணுறாங்க? நடத்துகிறாங்க. இப்பொழுதும் நீங்களும் நானும் அதே வழியில் நீங்களும் நானும் வருவோம் என்றால் நீங்களும் நானும் அவருடைய நேசத்திற்குள் இணைக்கப்படுவோம். ஆமேன். வரோம். ஆனால் மேய்ப்பர்களின் கூடாரம் அண்டையில் வரோமா? ஆட்டுக்குட்டிகளை மேய விடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் செய்கிறாரு, ஆனால் நாம் செய்கிறோமா? அவர் எல்லாம் பண்ணுறாரு. அப்போது ஏன் இணையணும்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுது நாம் இணைய முடியும்? நீங்களும் நானும் இணைந்தால்
என்னெல்லாம் நடக்கணும் இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறார். அவரோடு மந்தையில் இணைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேய்ப்பரின் கூடாரம் இருக்குங்களே, இந்த கூடார அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு. ஆமாம், இந்த ஆட்டுக்குட்டிகளும் சேர்ந்து அங்கே போக வேண்டுமானால் என்ன, நீங்களும் நானும் யார்? ஆட்டுக்குட்டிகள் தானே. அப்போது நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா மேயணும், இணையணும். என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம்? இணைய வந்திருக்கிறோம். நேற்று இணைஞ்சது வேற, இன்றைக்கும் நான் என்ன பண்ணணும்? இணையணும். நாளைக்கு என்ன பண்ணணும்? இணையணும். பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இணைந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இணைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான், வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்பிலே பயமில்லை, போதும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு அப்படின்னா, யார் அந்த மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போவார்கள், யார் இணைவார்கள் என்றால், தேவனிடத்தில் இருக்கிறதான பூரண அன்பை பெற்றவர்கள் மாத்திரமே அவருடைய அந்த பாதையிலே கடந்து வருவார்கள். அப்படி நீங்களும் நானும் பூரண அன்பு, கிறிஸ்துவின் பூரண அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். சில நேரங்களில் அதை இழந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு மணவாட்டியே, இந்த மணவாட்டி மணவாளனை இழந்தவள், நேசத்தை இழந்தவள். அப்படி நேசத்தை 7வது வசனம் உன்னத பாட்டு 1:7 என் ஆத்தும நேசரே முது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர். அப்போ நேசரை காணோம், நேசரை மிஸ் பண்ணிட்டாங்க, நேசருடைய அன்பை கொஞ்சம் இழந்துட்டாங்க. அதனால இந்த மணவாட்டி நேசரை என்ன பண்றாங்க? தேடுறாங்க. அப்ப நீங்களும் நானும் எதற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா, அவரை தேடுறோம். எப்படி தேடணுமா? அவருடைய அன்பினால தேடணும். ஆமென். அப்ப எப்படி தேடணும்? அன்பினால, பூரண அன்பினால தேடணும். அப்போ அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பயத்தையும் என்ன பண்ணும்? புறம்பே தள்ளிடும். அப்போ தேவனுடைய பூரண அன்பு உங்கள் வாழ்க்கையிலும் அது நிரம்ப நிரம்ப நிரம்ப, அந்த அன்பு உள்ளே வர வர, பூரண அன்பு உள்ளே வர வர, ஒரு பரிமளக்காரனுடைய தைலத்தில் இருக்கிறதான செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலம் நிரம்பும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கிறதான செத்த ஈக்கள் என்ன பண்ணும்? வெளியே வந்து விழுந்துடும். நீங்கள் தேவனுடைய அன்பிலே, பூரண அன்பிலே, வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக ஒன்றாக இருக்கட்டும், நீங்களும் நானும் அவருடைய பாதையிலே, அவருடைய கூடாரங்கள் அண்டையிலே, அவருடைய வழியிலே இணைக்கப்பட வேண்டுமானால் ஒன்றே ஒன்று தான், நீங்களும் நானே என்ன பண்ண? பூரண அன்பு. அல்லேலூயா. பூரண அன்பு. முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் இடம், கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இடம் இல்லை, கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க, இந்த இடம்லாம் நமக்காக தான் இருக்குது. வாங்க தம்பி, முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி வாங்க வாங்க வாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். தம்பி நீங்கள் வாங்க, இடம் இருக்க, வாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். பின்னாடி வருவாங்க, இன்னும் வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். என்ன தெரியுதா? என் முகம் தெரியுதா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ பூரண அன்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அப்படி நமக்கு வாழ்க்கையில் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் யார் பின்னாடி வருவோம்? மேய்ப்பரின் கூடாரத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை போல நம்ம என்ன பண்ணுவோம்? வந்துடுவோம். அப்போ இன்னைக்கு அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்களும் நானும் அது பின்னாடி தான் வரும். ஆமென். ஆனால் இணையணும் ஆண்டவரே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேய்ப்பரின் கூடாரத்தின் பின்னாடி வருகிற பூரண அன்புள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாக என்னை மாற்றுங்க ஆண்டவர். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. யாரையாவது கட்டாயப்படுத்திருக்கிறாரா? இல்லை. ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் அது உங்களை என்னைக்காவது அவர் ஆனால் பேசுவார். அப்போது அந்த பூரண அன்பு இருக்கிறவங்க அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்டுக்குட்டி அந்த மேய்ப்பின் பின்னாடியே என்ன பண்ணும்? வந்துடும். அப்போ உங்களுக்குள்ள அந்த பூரண அன்பு இருக்கா? அப்போ நீங்கள் இணையணும்னா, இயேசுவோடு இணையணும்னா அவர் அன்பு தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். அந்த பூரண அன்பு உங்கள் வாழ்க்கையில் வர வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களெல்லாம் நீங்கி
அவருடைய கூடாரத்திற்குள்ளே நீங்களும் என்ன பண்ணுவோம், வந்துடுவோம். ஆமென். அந்த கூடாரத்துக்குள்ளே வருகிறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய தடைகள், இணைய விடாதபடி நிறைய தடைகள்லாம் வந்தது வேதாகமத்தில். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கூடாரத்தோடு கூட அந்த மெய்ப்பனின் பாதையில் வந்த ஒரு சிலர்களுக்கு நிறைய தடைகள் வந்தது, பூரண அன்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார்? அந்த பூரண அன்பு என்ன செய்தது? தேவனோடு கூட பயணிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். ஆண்டவருடைய பூரண அன்புக்குள்ளே நாம் நடக்க முடியாத அளவுக்கு சில சூழல்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், குறுக்கிடும். வருதா? நிச்சயமாய் வரும். அப்போது அப்படி வருகிறதெல்லாம் என்ன? அப்படி வரும்பொழுது அந்த பூரண அன்பு என்ன செய்தது அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம ஒருவரை பார்க்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிங்கம்மா. 3, 17, 18. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? யாருக்கு ஆராதனை செய்ய மாட்டாங்க? ஆமாம், நான் என்ன பண்ண மாட்டேன், நீ விடுவிச்சாலும் சரி, நீ விடுவிக்காம போனாலும். அப்போது தேவனுடைய அன்பை பெற்றதான இவர்களுக்கு ஒரு சட்டம் வருது. அப்போது இன்னைக்கு ஒரு மனித சட்டம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு மனிதர்கள் சட்டம் போடுறாங்க. நீ யாரை டெய்லியும் ஜபத்துக்கு போகணுமா, டெய்லியும் ஆண்டவர் ஆராதிக்கணுமா, டெய்லியும் கூட்டத்துக்கு போகணுமா? இன்னைக்கு மனித சட்டங்கள் நிறைய என்ன பண்ணுது. சரி, நான் கேட்குறேன், உனக்கு டெய்லியும் ஜீவன் இருக்கணுமா? ஜீவன் இருக்கணுமா வேணாம்? இந்த ஜீவன் இல்லைன்னா என்ன ஆகும்? ஏவிஎம் பின்னாடி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலே போதுமே. இப்போ இந்த ஜீவனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போது இது எப்படி கொடுத்தாரு? பரிபூரணத்தினால கொடுத்தார், அப்படி அன்பினால் நமக்கு கொடுக்கிறார். அப்போது இவருடைய வாழ்க்கையில் மனித சட்டங்கள் இன்று என்ன பண்ணுது, நிறைய தடைகளை கொண்டு வருது. ஆனால் பூரண அன்பை பெற்றதான இவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ சூழ்நிலை இன்னும் மாறலை, அப்படி தானே? இன்னும் பல போராட்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. ஏன் வரீங்க தெரியுங்களா? ஏன் பாதையில் எப்படி நடக்கிறீங்க தெரியுமா? உங்களையும் என்னையும் நடத்துகிற ஒரு தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களை கடந்து பின்னோக்கி உங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. இல்லைனா நாம் எப்பொழுதும் இந்த உலகத்திலிருந்து நாம் மரித்து போய வேண்டிய ஆட்கள். ஆமென். நம் சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாத ஆட்கள். ஆனால் அப்படிப்பட்டதான ஆட்களை என்றைக்கு இந்த பூரண அன்புக்குள்ளே வந்தோமோ, இந்த மனித சட்டம் என்ற வார்த்தையிலிருந்து அதை விடுதலையாக்கி அவருடைய கூடாரத்தின் வழியாக உங்களை என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நாம நிர்மூலமாயிருப்போம். அப்போ மனுஷன் சொல்ற வார்த்தைகளை இன்னைக்கு நிறைய வார்த்தைகள், நிறைய உங்களை டிஸ்கரேஜ், உங்களை தோல்வி உரை செய்கிற வார்த்தைகள் வரும். அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை பக்கம் வர முடியாது. ஆனால் நீங்கள் அதை பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் இணைய வேண்டிய பூரண அன்போடு கூட என்ன பண்ணணும், மந்தையின் காலடியை தொடர்ந்து வந்து நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பரின் கூடாரங்கண்ட இடையில நீ மேய விடு. அந்த வார்த்தையை சட்டத்தின் பார்க்காத. அப்போ அந்த சட்டத்தை பார்க்காம பூரண அன்பை பெற்றவர்களுக்கு ஒரு விசேஷித்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமேன். நீங்களும் நானும் ஒரு விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க. உங்களை யாராவது நீ ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு விசேஷித்தமானவன். ஆமேன். உங்களை யாராவது நீ தரித்திரம் உன்னை உங்களை சொல்லியிருக்காங்களா? யாராவது நீ தரித்திரம் யாரோ ஒன்று சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆமேன். நீ விளங்காதவன் சொல்லியிருக்காங்க? நீ ஒன்றுக்கு உதவாதன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லணும்னா கேளுங்க, ஆண்டவரே சொல்லணும், 4 பேரை சொல்லணும். என்ன சொன்னதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. உங்களை சொல்ல வச்சாருன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்து நிற்க போகிறார். அல்லேலூயா. நீ படிப்பே இல்லை நமக்கு, கர்த்தருடைய கிருபை தான். அதுக்காக படிக்க கூட சொல்ல, நல்லா படிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லா படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கலெக்டர் ஆகி சபைகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். அல்லேலூயா.
அப்போ இப்படிப்பட்டதான பூரண அன்பு உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தெரியுங்களா? அதே அதிகாரத்தில் அவங்களோடு கூட ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 3:25 வாசிங்கம்மா. ஹல்லேலூயா. ஒரு சேதமும் இல்ல. ஓ ஹல்லேலூயா. 4வது நாள் சாயல். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களோடு கூட என்னோடு கூட வருகிற பூரண அன்பை பெற்ற மந்தையின் காலடியை தொடர்ந்து வருகிற உங்களோட வருகிறவர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாரு? விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன்? யோசிக்கிறேன். மைனர் தானப்பா அது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். E மைனரா F மைனரா? சரி, F மைனரே கூட எனக்கு. சரியா? ஹல்லேலூயா. சரி பாலாமா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். உணர்ந்து எதினால் நீ என்னோடு பூரண அன்பினால் நிரப்பப்படப்பட உங்களோடு கூட அவர் வருவார். 3 பேர் தானே ஐயா போட்டோம். 4வது யாரு? 4வது யாரு தெரியுமா? உங்களையும் என்னையும் தாயின் கருவயிற்றிலே உங்களை தெரிஞ்சு கொண்டதான ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அவருடைய அன்பினால் நிரப்பப்படு வரும் பொழுது உங்களோடு கூட அவர் வந்துடுவார். அல்லேலூயா. உங்களோடு கூட வர ஆரம்பிச்சிட்டாருன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் எந்த மனித சட்டங்கள், அப்படி என்றால் மனித சட்டங்கள் என்று சொன்னால் மனித வார்த்தைகளை நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம். அப்படி பார்க்க பார்க்க நீங்கள் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணிடுவீங்க? இணைந்துடுவீங்க. அப்போ இணைய என்ன பண்ணுவீங்க? மெய்ப்பரின் கூடாரம் ஆண்டிலே மந்தையின் காலடிகளை என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன் பார்க்க முடியலனா? மனித வார்த்தை சட்டத்தை பார்க்குறீங்க. அதான் உண்மை. உங்களுக்குள்ள இருக்கு தேவ அன்பு இருக்கு. அந்த அன்பு பூரணமா ஏன் இல்லைன்னா, நீ தேவனுடைய அன்பை பார்க்காதபடி மனிதனுடைய வார்த்தைகளை பார்க்கிறதுனால தான் அந்த தேவ அன்பை நாம் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. இன்றைக்கு தேவனுடைய அன்பை, அந்த பூரண அன்பை பாருங்க. அந்த அன்பு இவ்வளவு நாள் உங்களை என்னை நடத்தினது. எத்தனையோ மனித வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பதெல்லாம் அந்த வார்த்தையிலிருந்து உங்களை தூக்கி சுமந்த அதே வார்த்தை இன்றைக்கும் உங்களை தூக்கி சுமக்கிறதா இருக்கிறது. ஆமேன். அதனால தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை அவரோடு கூட என்ன பண்றாரு? இணைய வைக்கிறார். இந்த பூரண அன்பு நமக்குள் வந்தால் நம்ம என்னெல்லாம் செய்வோம்? இந்த அன்பு வந்துருச்சு இப்போ. ஆமேன். எத்தனை பேருக்குள்ள பூரண அன்பு வந்துருச்சு? அல்லேலூயா. சில பேருக்கு டவுட் வரும், ஐயோ இன்னும் வரலையே. வந்துடும். ஆமேன். இது முடிகிற தங்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களை? நாங்களும் அப்படி தான் இருந்தோம். ஒவ்வொரு நாள் அப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறார். அந்த பூரண அன்பு நமக்குள் வந்தால் நம்ம என்னெல்லாம் செய்வோம்? வாசிங்க யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நிலைத்திருந்தால் கவனிங்க, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பூரண அன்பு நமக்குள் வந்தால் நாம் என்ன செய்வோம் என்றால் அந்த அன்புக்குள்ளே நிலைத்திருப்போம். ஆமென். நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உறுதியா இருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் உறுதியா இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு நாம் என்ன பண்ண மாட்டோம்? விலக மாட்டோம். இன்னைக்கு நிறைய இடத்துல ஏன் விலகிடுறோம்? உறுதி இல்லாம போகுது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பு, பூரண அன்பு என்னை இன்னும் உறுதி உள்ளவனாய் மாற்றட்டும். உம்முடைய பின்னாடி வருகிறதற்கு என்னை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என் கால்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை உயர் ஸ்தலங்களை ஏற்றும்படி என் கால்களை மான்கால்களை போல நீர் என்ன பண்ணுங்க? மாற்றுங்க ஆண்டவரே.
அப்போ உங்கள் கால்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட கால்களை மாற்றணும் என்கிறார்? உறுதி உள்ள ஒரு மான் காலை போல மாற்றும். அப்போ அந்த மான்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிற? மானானது நீரோடையே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமாவை நோக்கி என்ன பண்ணுது? வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ அந்த வாஞ்சைய அந்த மான்களின் கால்களை போல உங்களுடைய கால்களினுடைய கால்களும் உறுதியாய் மாறும் என்றால், நீங்கள் அவர் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய் அந்த மெய்ப்பனை தேடி, அந்த கூடாரத்தை தேடி, மெய்ப்பர் கர்த்தரின் மெய்ப்பரின் சபையின் கூடாரத்தை தேடி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? பூரண அன்பு என்ன பண்ணிடும்? ஓடி வர வச்சிடும். இன்னும் அநேகர் இருக்கிறாங்க, இந்த பகுதியில் அநேகர் இருக்காங்க, இன்னும் வரணும். நாம் பெற்றதான அன்பை அவர்களும் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்மளை கொண்டு தான் அவங்களை கொண்டு வர போறாரு. அல்லேலூயா. அப்ப நாம் உறுதி உள்ளவர்களா? இல்லைன்னா அவங்க எப்படி வருவாங்க? நாம் உறுதி இல்லாத நாம் எந்த சூழ்நிலையும் வழிவிடுகிறோமா? கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்தா எப்படி வருவாங்க அவங்க? அப்போ சொல்லுங்க, என்ன உறுதி உள்ளவனாய் மாற்றுங்க. அப்பாவுடைய அன்பு நம்மளை இணைய வைக்கிறது. எதில்? உறுதியில். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த போரூரில் ஒரு பில்டிங் கட்டினாங்க. அது இடிஞ்சு விழுந்துடுச்சு. கட்டிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நாள் விழுந்து விடுச்சு. தெரியும், பேப்பரில் நியூஸ்லலாம் ரொம்ப வந்தது. குண்டத்தூரில் அதுக்குள்ள. ஏன்? கட்டின இடமும் உறுதித்தன்மை இல்லை. அதனால நல்ல வேலை கட்டும்பொழுது என்னாச்சு? அது இடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கு. தேவனுடைய பூரண அன்பு இல்லாததுனால தான் அது இடிது. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து கட்டுங்க, தொடர்ந்து வாங்க. அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எந்த இடத்துல உறுதி இல்லாம இருக்கீங்க அவருக்கு தெரியும். என்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை உறுதியாக்குங்க ஆண்டவரே, என்னை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறேன்? உங்க அன்பை நான் இழந்திருக்கிறேன், பூரண அன்பை நான் இழந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. என்னால் இணைய முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் செய்வார். நீங்க கேட்டு பாருங்க பிரதர். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த 2025 ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்வார். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். உங்க வாழ்க்கை மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி உறுதியான ஒரு மனிதன் தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 16:22 அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கும் சொல்லி அநேக அடிகள் அடித்த பின்பும் சிறைச்சாலையிலே வைத்து கட்டளையிட்டார்கள். 37வது வசனத்தையும் வாசிங்களேன். ரோமராகிய எங்களை கவனிங்க, என்ன பண்ணலையா? நியாயமே விசாரிக்கல. ஆனா என்ன பண்றாங்க? வாசிங்க. வெளியரங்கமா எங்களை அடித்து போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் விடுதலையாக்குகிறார்களோ. அடிக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை சொல்ல பவுல் ஒரு காலத்துல அந்த சவுல் சபையை துன்பப்படுத்தினார். என்னைக்கு பூரண அன்பு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அன்றைக்கு அவருடைய குணங்கள்லாம் என்ன பண்ணுச்சு? மாற்றப்பட்ட பிறகு ரோமர் லீர்தியால், இந்த சம்பவம் நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, லீர்தியால் இருக்கிற ஒரு இடத்துல போய் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அன்னைக்கு இறந்துட்டார். அவர் இறந்துட்டார். எனக்கு ரொம்ப உறவு. அப்போ யாருக்கும் தெரியல. எங்களுக்கே சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஃபோன் வருது, இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. பாருங்க, இதுவே நாம என்ன பண்ணுவோம்? அவன் சாகிறதுக்கு முன்னாடியே போய் அங்கே உட்காந்துருவோம். காத்திருக்கீங்களா? முன்னாடியே பால் ஊற்ற போயிடும். ஐயா ஏமா வரல? அவருக்கு பால் ஊற்ற போயிட்டேன் ஐயா. பால் ஊற்ற போல, அவர் சாவடிக்க போயிருக்கிற. எனக்கு அப்படிதான் இந்த ஏரியாவில் ஒரு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே இங்கே அதான், ஊழியத்தில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இங்கே அதான் கொடுத்தாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் ஊழியம் செய்யும்போது சாரணி ராஜாலேருந்து வரேன் இங்கே. ஐயா ஜோம் பண்ண வானா, ஒரு வாரமாக ஊற்றிட்டு இருக்கிறோம். ஐயா போகல ஐயா வாங்க. சரி ஜோம் பண்ண. ஒரு அம்மா அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, ஐயா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு வாரமாக எங்கே தான் இருக்கிறாங்க அவங்க?
எங்கே தான் இருக்கிறாங்க? யார் இவங்கெல்லாம்னா ஆதியிலேருந்து கிறிஸ்தவங்க இவங்கெல்லாம். நம்மலாம் பாதியிலேருந்து வந்தோம் சொல்லுவாங்க. பாதியிலேருந்து நீ வந்த, இந்த பாதிக்கு தெரிஞ்சது கூட ஆதிக்கு தெரியலையே. பாவிலும் பிரதானம் பாவி நான் சொன்ன ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்காக என்ன பண்றான்? தன்னுடைய ஜீவனையே அங்கேயே உரிகிற அளவுக்கு என்ன பண்றான்? அந்த பூரண அன்பு என்ன பண்ணுது? அவனை நடத்துது என்றால் நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? ஆமா, நோவா கரெக்டா சொன்னார். என்ன பண்றோம்? சொல்றோம், உண்மைதான். ஆனா இந்த அன்பை நாம் அதிகமாய் விளங்கிக் கொள்ளுவோம். நீங்க விளங்கிக் கொள்ள உங்க வாழ்க்கையில இந்த பூரண அன்பு வெளிப்படும். உங்களுக்கு யார் உங்களை கிழிச்சாலும் சரி, சட்டை கிழிச்சாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். என் உறுதி என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு விலக மாட்டேன். விலகிடாதீங்க பிரதர். இந்த உலகம் சில காற்றை விலக வைக்கும், ஆனா அதெல்லாம் ஒரு மாயை, அதெல்லாம் மறைந்து போகும். ஆனா இது மறையாத ஒரு மாயை, இது மாறாத அன்பு, இது மகிமையிலே நம்மளை கொண்டு பார்க்கிற சேர்க்கிறதான அன்பு. ஆமென். அந்த அன்பை பெற்ற சவுல் என்கின்ற பவுல் தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தேன். அதான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்னைக்கு நம்ம போராட்டத்தெல்லாம் நல்ல போராட்டங்க. இதெல்லாம் ஒரு வரும், ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் வரும். கவனமா இருக்கணும், முயற்சி செய்யுங்க. இந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆலயத்துக்குள்ள மெய்ப்பரின் கூடாரத்துக்குள்ள வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூரண அன்பிலே நிரப்பப்பட நீங்க உறுதி உள்ளவர்களாய் மாற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படிதான், இணைக்கும்படிதான் நீங்களோ நானோ அந்த மெய்ப்பரின் கூடாரத்திற்குள்ள வருகிற உங்களை என்னை யாரா மாத்துறார்? உறுதி உள்ளவனாய் மாற்றுகிறார். இப்ப உறுதி இல்லை, நீங்க வர கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார். இப்பொழுது நீங்க தடுமாறுகளா இருக்கலாம், வர நாட்கள் ஆண்டவர் உங்களை உறுதி உள்ளவர்களாய் மாற்றார். எப்படின்னா அவருடைய பூரண அன்பு உங்க வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட பயங்களை புறம்பே என்ன பண்ணும்? தள்ளும். அப்ப இந்த உறுதி நிலைத்திருக்கும் பொழுது வருகிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், உறுதியா இருந்தால், நீங்க உறுதியா இருக்கும்படிதான் இணைக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த இணைப்பு எப்படி உண்டாகுது? இந்த உறுதித்தன்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்றா ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தேவனோடு கூட இணையணும், உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்க உறுதியா இருக்கணும். அப்ப அந்த ஊழியக்காரர் எப்படி உறுதியா இருந்தாரு? தகப்ப இறந்துட்டாரு, சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகுதான் சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு அனுபவம், அதுதான் வெளிப்படுத்துகிறது அவரை. அப்போ நீங்களும் நானும் இணையம் எழுதணும். எப்படின்னா ஆண்டவரை போல, இயேசுவை போல லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறார் 6வது அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து எப்படி, இயேசு என்ன செய்தார், அதை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? செய்யணும். வாசிங்க, லூக்கா 6:12 வாசிங்கம்மா. போதும், கவனிங்க. ஆண்டவர் காலையில எல்லாம் என்ன பண்றாரு? ஊழியம் செய்றார். இரவுல என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அப்போ நிலைத்திருக்கணும்னா ஜெபம் இல்லாம முடியாது. அந்தரத்துல ஆடாம நீ அம்பலத்துல வந்து ஆட முடியாது, தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீயோ ஜெபிக்கும் பொழுது உபவாசித்து உன் அறை வீட்டை என்ன பண்ணு? என்ன சொல்றாரு? அந்தரங்கத்துல பார்க்கிற, ஆமா, வெளியரங்கமா நமக்கு பாது. அப்போ கிறிஸ்து நமக்கு மாடல். அவரை மாத்திரம் பாருங்க, அவரை பாருங்க, அந்த மெய்ப்பனை பாருங்க. பிரதான மெய்ப்பன், நமக்கு முன்னாடி போன ஒரு மெய்ப்பன், இரவெல்லாம் ஜெபித்தார். அப்படி முடியலன்னா 1 மணி நேரமா அது ஜெபிங்க. இன்னைக்கு எப்படி, எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நீங்க எல்லாரும் இந்த 14 இந்த ஒரு பிரசங்கம் பண்ணுறதுனால நான் கேட்குறேன், எல்லாருடைய பிரசங்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜெபத்துல
ரொம்ப நேரத்தை செலவு பண்ணுவோம். இப்போலாம் இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அந்த நாள் எப்படி இருக்குன்னு. சரியா? அப்படி இல்லை. தொடர்ந்து தொடர்ந்து இந்த ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க. நிலைத்து இருக்கணும்னா தேவனோடுக்குள்ளதான உறவு ரொம்ப முக்கியம். அந்த பூரண அன்பு நீங்க நெருங்க 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 அந்த பூரண அன்பை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில உறுதி இல்லாத இடம்லாம் என்ன ஆயிடும் சொல்லுங்க, உறுதி பற்றும். நீங்க எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு பேலன் கொடுத்து உங்களை டேக் ஆஃப் பண்ணுவார். அல்லேலூயா. தூக்கிட்டு போவாரு. சொல்லுங்க, அவர் என்ன தூக்கிட்டு போவாரு, உயர் ஸ்தலங்களை என்ன கொண்டு போவாரு. எங்க கொண்டு போறாரு, உயர் ஸ்தலங்களை என்ன கொண்டு போவார். அப்ப அந்த உயர் ஸ்தலங்கள்ல போனா இந்த அனுபவம் வேணும். தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணும், தனிப்பட்ட உறவு. தனிப்பட்ட உறவுல தான் சில விஷயங்களை என்ன பண்ண முடியும், பேச முடியும். கணவன் மனைவி தனிமையா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ நீங்களும் நானும் அவரோடு கூட என்ன பண்ணணும், பேசணும். முதல்ல இந்த பூரண அன்பு நமக்குள்ளே உறுதியுள்ள தன்மை வரணும்னா அவரோடு கூட நான் நிறைய நேரத்தை கொடுக்கணும். ஆமென். நிறைய நேரத்தை கொடுங்க. உங்களுக்கு கிடைக்க நேரத்தில் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி ஜெபிங்க. ஜெபித்து பாருங்க. ஜெபித்து உங்களுக்கு மாத்திரம் தெரியும். நான் அநேக நேரங்களில் நிறைய ஊழியெல்லாம் செய்யலை, எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஆனால் நான் செஞ்சதெல்லாம் ஒன்று நான் போய் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணிப்பேன், பாட்டு பண்ணிருப்பேன், ஏதாவது இதை தான் பண்ணி அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு யாருமே தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். ஆமென். அவரை தெரிஞ்சா போதும், அவர் நம்மளை கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த நேரத்தை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நேரத்தை நீங்க அதிகம் கொடுக்குறீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளே? யோசிச்சு பாருங்க. அதுல உறுதியா இருங்க. இயேசு அதுல உறுதியா இருந்தார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கூட என்ன பண்றாரு, கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறாரு. ரத்தத்தின் வேர்வைகள் வருது வெளியே, அந்த வேர்வை ரத்த துளிகளாய் வருது, காட்டுறார் நமக்கு. அப்பவும் கூட கூட்டின்னு போறாரு, அப்பவும் கூட கூட்டின்னு போய் காமிக்கிறார், ஜெபிங்க. ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாம ஊழியம் வளரு. ஜெபம் தான் பேஸ். அந்த ஜெபம் பேஸ் யாருக்கும் தெரியாது. கீழே போடுற பேஸ்மெண்ட் தெரியும், மேல வர பில்டிங் தான் தெரியும். அந்த பேஸ் இல்லைன்னா மேல பில்டிங் வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணம் வராது. பூரணம் வரணுமா, பேச போடுங்க. உறுதி வரணுமா, பேச போடுங்க. எந்த அளவுக்கு ஜெபம் என்ற அந்த வாய்க்காலை வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாய்க்கால்ல தண்ணீர் வரும், உங்க ஜீவன்கள் பிழைக்கும். அப்படிப்பட்டதாய் உங்க ஜீவன் என்னுடைய ஜீவனம் பிழைக்கணும்னா அந்த மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே நாட்டுக்குட்டிகளை மேய விட பூரண அன்பினால தேவனுடைய உறவுக்குள்ள நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், கடந்து வரணும். அப்படி வந்தீங்கன்னா அவருடைய உறுதியை நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், பிலாத்து வரான் வந்து சொல்றான், இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்ல. பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படனா என் மேல உனக்கு அதிகாரம் செலுத்த ஒன்றே இல்லை. அங்க ஆண்டவர் பேசுறாரு. எப்படி ஒரு வார்த்தை, இதெல்லாம் யாரால சொல்ல முடியும்? எப்படி இதெல்லாம் வருது தெரியும் அவருக்கு. இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இதுக்காக தான் வந்திருக்கிறேன். யார் நினைச்சாலும் இதை மாற்ற முடியாது. ஆமென். அது தேவ சித்தத்துக்கு போயிட்டார் ஆண்டவர். அங்க அற்புதம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில தேவனோடு கூடதான உள்ள உறவு உங்களை என்ன பண்றது, நிலைத்திருந்து பூரண தேவ அன்பை என்ன பண்றது உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துது. முதலாவது பூரண அன்பு தேவனோடு உங்களை என்ன பண்ணுது, நிலைத்திருக்க வைக்கிறது. அந்த உறவுல நிலைத்திருக்கிறது. இரண்டாவது, இந்த பூரண அன்பு என்ன செய்கிறதுனா ஊழியர்களோடும் சபையோடும் உங்களை இணைக்கிறது. ஆண்டவரோடு பூரண அன்பு நம்மளை உறுதிப்படுத்துறது எதற்குனா, நாம் எங்க இருக்கணும், ஊழியரோடும் சபையோடு என்ன பண்ணும், இணைந்திருக்கணும். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசித்தோம். நீங்க எருசலேமுக்கு சமீபமாய் ஓய்வு நாள் பிரயாணம் தூரத்தில் இருக்கிற கவனிங்க. எருசலேம் என்பது என்னது, தேவனுடைய ஆலயம்.
நீ தேவனுடைய ஆலயத்துல இணையணும், நாம் இணைய வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் வேண்ட வேண்டியதா இருக்கு, ஏமா வரல ஏமா வரல ஏமா வரலன்னு. இல்லைங்க, மாறணுங்க. எருசலேம்ல இணைங்க, தேவ ஆலயத்துல இருங்க. அப்போ ஊழியர் ஏன் அதை சொல்றாங்க? நீங்க நானும் பூரண அன்பினால் என்ன பண்ண நிரப்பப்பட்டு உறுதி உள்ளவர்களாய் மாற்றப்படுத்த எதுதான் சிறந்த இடம்? எருசலேம். அந்த எருசலேம்ல என்ன இருந்தது? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அங்கே வந்தபொழுது மேல் வீட்டிலே ஏறினார்கள். ஸ்திரீகளோடும் கவனிங்க, என்ன பண்ணாங்களா? எருசலேம் ஆலயத்துல வந்து என்ன பண்ணாங்களா? ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும். ஆமாங்க, ஆலயத்துக்கு ஏன் வரணும்னா அங்கதான் என்ன வச்சிருக்காரு? ஆலயத்துக்குள்ள ஒரு ஒருமனம். நீங்க ஊழியரோடு நினைய அந்த ஒருமனத்தின் ஆவி அவரோடு இசைந்து போதா, டிஃபர் ஆகுதா செக் பண்ணுங்க. அவர் சொல்றதே எனக்கு கடுப்பாகுதுன்னா கொஞ்சம் உட்காந்து என்ன பண்ணணும், சரி பண்ணணும். பேசும் போதெல்லாம் கடுப்பாவே இருக்கு ஐயா. கிட்ட வந்து ஐயா ஏன் அப்போ ஆலயத்தில் வந்துட்டோம், ஏன்னா அந்த ஒருமனை இல்லை, அதான் ஆவி என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. நான் காதுன்னா நீ லேது நிற்கிற அப்படின்னு. அப்போ அவர் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? எரிச்சலா இருக்கும் வசனம். அவர் உங்களுக்கு எரிச்சலா சொல்லுதுல, நீங்க எங்கேயோ உங்க அன்பை வச்சுட்டு இருக்கீங்க, அதான் விஷயம். உறுதி எங்கேயோ இருக்கு, அதை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊழியரை வச்சு இணைய வைக்கிறாரு. உங்களை சபையோடு இணையணும். எருசலேமில் இயேசு போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்தாங்க? எருசலேமில் சொன்னபடி அங்க இருந்தாங்க. அங்க இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மேல 8வது வசனத்தை வாசிங்க, 1:8 வாசிங்க. கவனிங்க, என்ன ஆவீங்க? அங்க பலன் அடைவீங்க. இங்க வரும்பொழுது என்ன ஆவீங்க? ஆமா, இங்க வந்த பிறகும் வராத பிறகும் வித்தியாசம் இருக்கா? எந்த ஒரு சபைக்கு நீங்க போக போக உங்களை அவர் பலன் அடைய செய்வார். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களை என்ன பண்றாரு? பலன் அடைய செய்யறாரு. எருசலேம்ல ஒருமனப்பட்டிருந்தால், இந்த எருசலேம்ல ஒருமனப்பட்டிருக்கும் போது நீங்க பலன் அடையிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்தையும் செய்யறார். என்ன செய்யறார்? அப்போஸ்தலர் 6:7 வாசிங்க. 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கம்மா. தேவ வசனம் கவனிங்க, என்னாச்சா? விருத்தி அடைந்து தொகை. ஆமா, ஆலயத்துல என்ன ஆகுமா? விருத்தி அடைவார். என்ன பெருக்கம்? விருத்தினானது வசனத்துல என்ன ஆவீங்க? பெருக்கம் வரும். நீங்க நிறைய பேருக்கு வசனமே தெரியல. இன்னைக்கு ஆதி ஆமத்துல இருக்கிற வசனத்துல புதிய ஏற்பாடுல தேடி இருக்கிற தங்கம்லாம் இருக்கு, நிறைய தங்கங்கள்லாம் இருக்கு. வசனத்துல என்ன இல்ல? விருத்தி இல்ல. அப்போ நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்கள என்ன பண்ணிக்கிறோம்? அந்த அன்பு இருந்தா உங்களை ஆண்டவர் எங்க வச்சுறாரு? ஆலயத்துல. நீங்க எங்க இருக்கணும்? எருசலேம்ல. எருசலேம்ல என்ன இருக்கு? பலன் இருக்கு. அந்த பலன் என்ன செய்யுது? வசனத்துல உங்களை என்ன பண்ணுது? என்ன செய்யுதுப்பா? உங்களை விருத்தி அடையுது. விருத்தி அடைய செஞ்சிருக்கா? தெரியல. 21 நாள் முடிஞ்சாதான் எனக்கு தெரியும். இல்ல, விருத்தி அடையணும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன செய்யுது? 6:18 அது 8வது வசனத்தை வாசிங்கம்மா. தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். வசனம் விருத்தி அடையும் போது உன்னை விசுவாசத்துல வளர்ச்சி அடைய செய்யும். ஏன் விசுவாசம் இல்ல? வசனமே இல்ல உங்ககிட்ட. வசனம் சட்டியில இருந்தா தானப்பா அகப்பையில வரும். வாயை திறந்தா அசுத்தமான வார்த்தைகளே வருது.
உனக்குள்ள இருதயத்துக்குள்ள வசனம் இல்லை, அசுத்தமான வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனா எங்க போறேன்னு சொல்ற? சபைக்கு போறேன்னு சொல்ற. வாரத்துக்கு ஒரு நாள் போறது இல்லைங்க கிறிஸ்தவன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஒவ்வொரு நாளும் அந்த மெய்ப்பரின் கூடாரத்துக்குள்ள இருக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும். அப்ப அந்த பூரண அன்பு நம்மளை எருசலேம்ல கொண்டு வருது, சபையோடு ஊழியரோடு இணைய வைக்கிறது. அந்த இணைய வைக்க ஒரு மனம் வருது. அந்த ஒரு மனம் வரும்பொழுது என்ன ஆகுது? வார்த்தையில விருத்தி வருது. வார்த்தையில விருத்தி வரும்போது விசுவாசத்துல ஸ்தேவான் எப்படிப்பட்டவனா மாறுறான்? நீங்க யாரா மாறி இருக்கீங்க சொல்லுங்க? விசுவாசத்துல எப்படி இருக்கீங்க சகோதரியே? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்குதா? 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 ஜெயிக்கலையா? டவுட்டா தான் இருக்கு. ஜெயிக்கணும். ஆமென். அதுக்கு தான் எருசலேம் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக தான் ஊழியரோட இணைக்க வச்சிருக்கிறார். பூரண அன்பு உங்களை அவருடைய அன்புக்குள்ள இணைச்சி அவர் கொண்டு வருது. ரெண்டாவது, அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா சபையோடு ஊழியரோடு என்ன பண்ணுது? உங்களை இணைஞ்சிருங்க சகோதரனே. 96 போனேன் எங்கள் சபைக்கு. 2021 வரைக்கும் அந்த சபையில் தான் இருந்தேன். அங்கே தான் ரட்சிக்கப்பட்டேன், அங்கே தான் ஸ்தானம் எடுத்தேன். அந்த மெய்ப்பெண் கீழே தான் இருந்தேன். அந்த மெய்ப்பெண்ணுடைய காரியத்தின் கீழே தான் அடங்கி ஊழியத்தை கற்றுக்கொண்டேன். ஏரியா போதகராக இருந்தேன். அந்த மெய்ப்பு வரும்பொழுது அந்த மெய்ப்பெண் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த அவஸ்தை தான் இன்றைக்கும் என்னை நிற்க வைக்கிறது. அந்த மெய்ப்பெண் இல்லைனா நாங்கள் இல்லை. சாரோனின் ரோஜா ஏஜி சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் சார்லஸ் சாரோன் இல்லைனா இந்த ஊழியன் இல்லை, இந்த ஊழியன் இல்லை. அந்த மெய்ப்பெண் விலை கொடுத்திருக்கிறாரு. 1000 பலவீனங்கள் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் தகப்பன், என் ஆவிக்குரிய தகப்பன், வசனத்தில் விருத்தி அடைய வைக்கிற தகப்பன், சத்தியத்தில் நிற்க வைக்கிற தகப்பன். இன்னைக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு உயிர் ஊற்றுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு அது எருசலேமில் தான் கிடைக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கே போயிடுங்க, ஆலயத்துக்குள்ள இருந்துருங்க. விசுவாசத்தில் உங்களை வல்லவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவார். சபையோடு கூட இணைந்திருக்கும், ஊழியரோடு இணைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நன்மை வருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மை வரும். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஐயா கர்த்தர் ஐயா அவங்க மூலியமாய் வந்த பிரான்சிஸ் ஐயா மூலியமா தான் இங்க வந்திருக்கிறேன். ரூட் எங்க இருந்து வருது பாக்குறீங்களா? அப்ப அந்த ஆலயத்துல போட்ட விதை, அந்த வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தையில் இந்த சின்ன சபையா இருக்கலாம், இணைஞ்சிருங்க, கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. பூரண அன்பு இருந்தா அதெல்லாம் செய்வீங்க. அந்த அன்பு ஊழியக்காரனை நேசிக்க வைக்கும், அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கும். முரண்பாடான எந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க செய்யாதீங்க. அது உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். இன்று வரைக்கும் நான் ஒரு நாளும் செஞ்சது கிடையாது, செய்யவும் மாட்டேன். செய்யாதீங்க. விருத்தி அடையணும், நீங்க பூரண அன்புக்குள்ளே நிரப்பப்படணும், இணையணும். அப்ப இணைய உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்துல எப்படிப்பட்டவர்களாய் என்ன பண்றீங்க? வல்லவர்களாய் உங்களை மாற்றுகிறார். அப்போ அந்த வல்லவர் பேசுகிற ஞானத்தை பேசும் பொழுது ஸ்தேவான் பேசுகிற வார்த்தையை ஒருத்தரால எதிர்த்து நிற்க முடியல. அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. பேசுற வார்த்தைக்கு முன்னாடி ஒருத்தராலும் எதிர்த்து நிற்க முடியல. அவன் பேசுற வார்த்தைக்கு முன்னாடி கர்த்தர் அப்படிப்பட்டதான அன்பை ஸ்தேவானுக்குள்ள வச்சிருக்க காரணம் தான், அவன் ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆலயத்தில் நாட்டப்படுகிறது. தேவனுடைய பிரகாரங்களை என்ன பண்ணிருப்பாங்க? செழித்திருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவர்களுடைய பந்திய சுற்றில் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மரம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு விசேஷமான மரம். பிள்ளைகளும் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. நீங்க இணையாம உங்க பிள்ளைகளை இணைய சொன்னா நீங்களும் இணையணும். நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும்? அவரை போனாலும் வரும், தவறா போனாலும் வரும், அன்பை விட்டு போனாலும் வரும், கண்ணீரான ஜெபம் இழுத்து கொண்டு வரும். தலைமை போதகர் ஒரு சிறு வயதிலே தவறான வழியில போகும் தாயாருடைய கண்ணீரான ஜெபம் அவரை ஒரு பெரிய ஊழியக்காரராய் மாற்றி எங்களை எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள எடுத்து. அதே போல உங்களுக்கு கண்ணீரான ஜெபம், எருசலேமிலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபம், அன்னாளின் கண்ணீரான ஜெபம் பதிலை கொடுத்ததா இல்லையா? உங்களுக்கு பதில் கொடுக்கும். அந்த அன்பு இருந்தா ஆலயத்துக்கு நேரா வந்துடுவீங்க. அந்த ஒரு மனம் உங்களுக்குள்ள வந்துடும்.
ஆலயத்தில் விருத்தி அடைவீங்க, வசனத்துல விருத்தி அடைவீங்க, விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற்றுவீங்க. அப்பா சபையோடு என்ன பண்ணிடணும்? இணைஞ்சிடணும். பூரண அன்பு உங்களை எங்க நடத்துது? சபையோட ஊழியரோடு என்ன பண்ணுது? இணைக்க வைக்குது. மூன்றாவதாக என்ன செய்தது? தேவனுடைய பரிபூர்ணமான அன்பு சபையோடு மாத்திரம் இல்ல, குடும்பத்தோடு இணையணும். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கம்மா. 5:21 வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா? ஆமாங்க, கீழ்ப்படியணும். வீட்டிலலாம் ஊழியக்காரெல்லாம் கீழ்ப்படிவாங்க, வீட்டை விட்டுருவாங்க. வீடு ரொம்ப முக்கியம். இங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். இங்க எப்படி இருக்கீங்களோ இதை காட்டிலும் வீட்டில் நம்ம என்ன பண்ணோம்? ஆமா, அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப வீட்டில் நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ பக்தியோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா? கீழ்ப்படியணும். எக்ஸாம்பிள் ஆதியாகமம் எடுத்துங்க, 12வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. போனார். எத்தனை வயசு? 75 வயது உள்ளவராக இருந்தாரு. எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? ஜனங்களையும் போனாங்க, சேர்ந்தாங்க. பாருங்க, ஐயாவுக்கிட்ட தான் வார்த்தை வந்தது. இந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாரு. இந்த அம்மா கொஞ்சம் முரண்பாடா இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? வரமாட்டேன்னு இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? தேவனுடைய திட்டம் எங்க என்ன பண்ணிருக்காதாங்க? நிறைவேற்க. அந்த சாராள் அம்மா என்ன பண்ணாங்க? கீழ்ப்படின்னு என்ன பண்ணாங்க? நம்ம ஒரு வீட்டை காலி பண்ணனாலே 1 நாள் 2 நாள் ஆகுது. 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்களாம். கீழ்ப்படிந்தாங்க. அப்போ ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானது, ஊழியத்துக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல். இந்த ஊழியக்கார ஐயாவோட கூட இன்னைக்கு அவங்க கீழ்ப்படிந்து வர்றதுனால தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய பூரண அன்பு தான். உங்க குடும்பத்திலையும் சரி, அவர் சொல்றது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்? தேவ பக்தியோடு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஊழியர் செய்யறதுக்கு காரணம் நான் சொல்லுவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சொல்றேன், என் மனைவிக்கு அதிக பங்கு உண்டு. பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணினதில்லை, ஆனா கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படியணும். தேவ பக்தி அது கீழ்ப்படிதலை கொண்டு வரும். அப்ப நாம கீழ்ப்படியணும். குடும்பத்தில் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அது ஊழிய வளர்ச்சிக்கு அது ஆசீர்வாதம். தேவனுடைய பூரண அன்பு இருந்தா அங்க கீழ்ப்படிதல் என்ன பண்ணும்? இன்னைக்கு நிறைய இடத்துல அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. குடும்பத்துல அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அந்த அம்மா மாத்திரம் இல்ல, அந்த ஐயாவும் செஞ்சாரு. அதே எபேசியர்ல வாசிங்க. அந்த ஐயா என்ன செஞ்சார்? 5:25 வாசிங்கம்மா. புருஷர்களே கவனிங்க, என்ன பண்றாரு? அன்பு கூறணும். அன்பு கூர்ந்து மகிமையுள்ள சபையாக. ஆமாங்க, அன்பு கூறணும். கணவர்மார்கள் என்ன பண்ணுமா? ஆமா, நீங்க என்ன பண்ணுமா? கீழ்ப்படியணும். அப்ப நான் இதுல கொஞ்சம் குறைவு. நமக்கு அன்புலாம் வரது ரொம்ப கஷ்டம். அன்பு எனக்கு, ஆனா எனக்கு அப்படி ஆப்போசிட் அவங்க, அப்படி ஆப்போசிட் அவங்க, அப்படி கஷ்டம் தெரியுமா? அதை வைக்கிறது. ஆனா நீங்க ரொம்ப பாக்கியம் உள்ளவங்க. அதையும் வச்சுக்கிட்டு பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டு போய் அதை முடிஞ்சு போய் சமைச்சுக்கிட்டு இவ்வளோலாம் செய்கிறாங்களே. அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணோம்? அவங்கள ரொம்ப அன்பு கொள்ளணும். நம்ம போய் சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே, அவங்களுக்கு துணி துவைக்கணும். ஒரு நாள் ஒரு வாரம் துணி துவைக்கலன்னா எப்படி என்ன ஆகும்? ஐயா அதெல்லாம் சேர்ந்து நானே துவைச்சிட்றேன் ஐயா. செய்கிறேன்ல, யோசிச்சு பாருங்க.
அப்போ அவங்களும் சரீரத்திலையும் பலவீனர்கள், இங்கெல்லாம் பலவீனமான மண்பாண்டன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாம் என்ன பண்ணோம்? அவங்க மேலே அன்பு கூறணும். அப்படி தானே? எங்கள் வீட்டிலலாம் நான் வாலிப வயசில் குழால தண்ணி அடிக்க மாட்டேன். நான் கல்யாணம் ஆன பிறகு 15 குடம் ஒரு ட்ரம்மோ. அப்போ தான் தெரியுது அன்புனா என்ன. வர வச்சுட்டார, வர வைப்பாரு. இப்போ செய்யலன்னு வை நீ, அப்புறம் இருக்கு. அதனால் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சில பேர் அதை கூட செய்யாமல் இருக்கிறான். அவன் விசேஷம், அவங்களாம் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அவன் உண்டு, அவன் லைஃப்பை ஒண்டி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகான்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் உன்னை நேசிக்கிறார் போல ஆபிரகாம் ஐயா என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்ச அந்த அம்மா கீழ்ப்படிந்தது போல அன்பு கூர்ந்தார். அப்போ நாமளும் என்ன பண்ணோம்? ஆமாம், நாமளும் என்ன பண்ணோம்? ஒரு வயசான ஊழியக்கார ஐயா சொல்வார், எப்பவுமே மனைவி பார்த்து சொல்வார், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். தப்பா எடுத்துக்கூடாது வாலிப பிள்ளைகள். அவர் சொன்னார், நான் உங்களை என்ன பண்ணுறேன்? அன்பு இருந்தால் என்ன பண்ணும்? ஆமாம், கொடுப்பீங்களே, கொடுக்குறீங்களே. உங்கள் மேலே அன்பு இருந்துக்கிறதுனால தான் எல்லாரும் தூங்கின பிறகு அந்த அல்வா வாங்கின்னு வருது, அது ஏதோ ஒன்று வாங்கின்னு வருது. எல்லாரும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவார் அப்பா? அது வயசாக நேரம் ஆவ என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு மிக்சர்லாம் வாங்கின்னு வருவார், அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தது என்ன ஆகிடும்? மறைஞ்சிடும். அன்பு என்ன ஆயிடுச்சு? எங்கேயோ குறைஞ்சிருச்சு. எல்லாம் 100 தான் வாங்கின்னு வருவார். மிக்சர் 100, பையனுக்கு புகடா 100, அம்மா விட்டுருவார். இல்லைங்க, செய்யணும். ஐயா கிட்டேருந்து நான் கற்றுக்குறேன். அது எங்கே போனாலும் ஃபேமிலியோடு தான் போவார். நான் குறை உள்ளவன், நான் அதை கற்றுக்கிறேன். அப்போது நாம் அவங்கள நேசிக்கணும், அவங்கள தாங்கணும். நாம் தாங்கலைன்னா வேறு யார் தாங்குவா? கர்த்தர் யாரை வச்சுருக்காரு? நம்மளை தான் வச்சுருக்காரு. உங்களை தான் ஐயா வச்சுருக்கிறாரு. உங்களை போல் உங்கள் மனைவியை நேசிக்க வேறு யாரும் கிடையாது. அதே போல் நீங்கள் தான் அவருக்கு கீழ்ப்படியணும். நீங்களே கீழ்ப்படியணும்னா எப்படி? ஆமேன். சொன்னார்னா என்ன? மனுஷன் பாவம் வாய் தவறி ஏதோ ஒன்று கேட்டார், செஞ்சு வைங்க, சோத்திரம். ஒரு மாதிரி தான் இருப்பார். 10 வாங்கினு சொன்னால் 5 வாங்கினு வர்றாரு, 5 மறந்துடுவார். ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னால் என்ன பண்ணுங்க? சோத்திரம் பண்ணி என்ன பண்ணுங்க? செய்யுங்க. ஆமேன். பரவாயில்ல. எல்லாம் கடைக்கு போனாலும் எனக்கு பிடிச்சதையும் என்ன பண்ணிடுறாரு? ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய அன்பு அது விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ஐயா கீழ்ப்படிஞ்சாரு. ஆதியாகமம் 12வது 21வது அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்கம்மா. அந்த பிள்ளையும் துக்கமா இருக்க வேண்டாம். வாசிங்க 14வது வசனம் வாசிங்க. கவனிங்க, சொல்றாரு, நீ ஆகார் சொல்லத்தெல்லாம் கேளுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்துல சொல்றாரு, நீ ஆகார் சொல்லத்தெல்லாம் என்ன பண்ணு, கொஞ்சம் கேளு. இவர் ஏன் என்ன கேட்காத ஒரு மனுஷன் போலுக்குது, கொஞ்சம் கேளுப்பா அந்த அம்மா சொல்றத. இஸ்மவேலை அனுப்புன்னு சொல்றாரு, அனுப்ப மாட்டார், ரொம்ப கஷ்டம் தானே. ஆனாலும் ஆண்டவர் சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாரு? ஆகார் சொல்ற வார்த்தை, சாராளம்மா சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டாரு? இந்த சாராளம்மா சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டாரு? கீழ்படிச்சிட்டார். அப்போ அந்த அன்பு இருந்தா என்ன பண்ணிடுவோம்? நாம செய்வோம். அப்போ ஆபிரகாம் செஞ்சாரு, சாராளம்மா செஞ்சாங்க. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? சரி. அப்போ நான் இணைஞ்சிருக்கிற மந்தையின் காலடியில தொடர்ந்து வரேன் அப்படின்ட்டா, முதல்ல பூரண அன்பினால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? நிரப்பப்பட்டு தேவனோடு கூட நான் நிலைத்திருந்து அவருடைய உறவுல நான் என்ன பண்ணுவேன்? வளருவேன். அந்த வளர்ச்சி என்னை எங்கே கொண்டு போகுதுன்னா, எருசலேமுக்கு நேராக கொண்டு போகுது. அப்போ ஆலயத்தில் என்னை என்ன கொண்டு ஒருமனப்பட வைக்குது, என்னை வார்த்தையில் விருத்தி அடைய வைக்கிறது. என்னை வார்த்தையில் விருத்தி அடைய விசுவாசத்தில் நான் யாராக மாறுறேன்? வல்லவனாக மாறுறேன். வல்லவனாக மாறுறது மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தையும் என்ன பண்ணுது?
என் மனைவி எனக்கு என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவங்களிடத்துல நான் என்ன பண்ணுறேன், அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. இந்த அன்பு கூறுதல் செய்ய 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 இந்த இணைப்பு எங்கே கொண்டு போய் விடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுருக்கு எழுதின நிருபம் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கம்மா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பொறுமையோடு சகித்தால், அடுத்த வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு. ஆமா, அதை செய்கிறதுக்கு தான் 25வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல, தெரிந்தீர்கள் இப்பொழுது இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் செய்ய செய்ய எங்க வந்துட்டோம், திரும்ப எங்க பண்ணிட்டோம், திரும்பி வந்துட்டோம். எந்த கூட வந்துட்டோம், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணிட்டோம், மேய விட்டுட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் திரும்பி இணைஞ்சிட்டீங்க? அப்ப எப்படி இணையணும் சொன்ன, பூரண அன்பு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த அன்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, நான் இன்னும் இணைய எனக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துல உறுதி இல்லையோ அங்க இணைய உதவி செய்யுங்க. எந்த இடத்துல நான் எருசலேமில் தங்கல ஒருமனம் இல்லையோ அங்க எனக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துல என் குடும்பத்துல அன்பு செலுத்தல கீழ்ப்படியிலையோ அங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீங்க சொல்லும் பொழுது நீங்களும் நானும் யாரா இருப்போம், மந்தைக்கு மாதிரிகளாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. இதற்காக தான் நீங்களும் நானும் என்ன பண்றோம், திருப்பப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் யாரா மாறணும், பாத்திரவான்களாய் மாறணும். அல்லேலூயா. அதற்கு தான் இந்த 21 நாட்களும் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த ஊழியத்தை இந்த கூட்டத்தை வச்சு ஆண்டவரோடு கூட இணையும்படி நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நம்மோடு கூட இணையணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எந்த இடத்துலலாம் எருசலேம்ல நான் இல்லாம இருக்கிறனோ, எந்த இடத்துல நான் இணை இல்லாம இருக்கிறனோ, எந்த இடத்துல பூரண அன்பு இல்லாம இருக்கிறனோ, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி சொல்லும்போது அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அப்பா உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையிலே இணையத்தக்கதாக தேவன் மறுபடியுமாய் சத்தத்தை துணிக்க பண்ணுகின்றார். காலடிகளை தொடர்ந்து போ. ஒரு பாதச்சுவடுகளை விட்டு விட்டு கடந்து சென்றிருக்கிறார். நான் தொடர்வேன், ஆனால் நிச்சயம் மந்தையை பற்றிக் கொள்வேன். நான் மேய்ப்பரோடு கூட இணைக்கப்பட்டு விடுவேன். மேய்ப்பருடைய சத்தம் என்னை அன்புக்குள்ளாக நடத்திவிடும். ஒருவேளை தேவனுடைய சத்தம் இம்மட்டும் கேட்காவிட்டாலும் இந்த நாளிலும் மேய்ப்பருடைய சத்தம் கேட்கத்தக்கதாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். நான் பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தேன். பரிசுத்தரோ கடந்து வந்து என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். மந்தையின் காலடிகளை பின்தொடரு என்று சொல்லியிருக்கிறார். நான் மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே என் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த பூரண அன்புக்குள்ளாக எங்களை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறான்.